வேலை செஞ்சோம் இந்த மக்களுக்காக. ஆனா நமக்கு அது இன்னும் ஒர்க் ஆகலையேன்ற ஒரு எமோஷன் இருக்கா? அது இருக்க தான் செய்யுது. ஏன்னா வந்து நாங்க இவ்வளோ தூரம் வந்து பரப்புரை மேற்கொண்டு, நேர்மையான ஒரு முறையில வாக்குக்கு வந்து பணம் குடுக்காம மக்கள் இடத்துல போய் நின்னோம். நாங்க பரப்புரை போனபோது எல்லாமே வந்து மக்கள் சொன்னது வந்து, அ அவங்களோட குறைகள் இதுவரைக்கும் வந்து அ டாஸ்மாகால இருந்த எல்லா குறைகளையும் வந்து சொன்னாங்க. சாலை இல்ல. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்கேயுமே இல்ல. அது வந்து மக்கள் வந்து தெளிவா சொன்னாங்க. ஆனா மக்களுக்கு எதுல தெளிவு இல்ல அப்டின்னா, அதற்கு மாற்றா யார தேர்ந்தெடுக்கணும் அப்டிங்கிற தெளிவு தான் இல்ல. அதுதான் வந்து மக்கள்ட்ட இல்ல. இது வந்து எங்களுக்கு வருத்தத்த தான் வந்து கொடுக்குது. இருந்தாலும் வந்து நாங்க செய்து முடிக்க வேண்டிய பணி வந்து இன்னும் கூட இருக்கு. அவர்களுக்கு எந்த விதத்தில வந்து நாங்க சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது. குறிப்பாக இளைஞர்கள். இளைஞர்கள் வந்து இந்த கவர்ச்சியாகவும், பொய்யான தகவல்கள் வந்து பரப்பப்படுது. அத வந்து அவங்க நம்புறாங்க. புத்தகங்கள்ல இருக்கிறது தான் வந்து உண்மையான வந்து தரவுகள். ஆனா அவங்க நினைக்கிறது வந்து இன்ஸ்டால வந்து பரப்பப்படுற தகவல். இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து வந்து ஏன் வந்து முதல்ல பாடப்படல அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருந்த சமயத்துல, இன்ஸ்டாவுல அவங்க போடுறாங்க, தமிழ் வந்து வெறும் 2000 வருடத்துக்கு முன்ன தான் வந்துதாம். சமஸ்கிருதம் 3000 வருடத்துக்கு முன்ன வந்துதான். இது வந்து ஒரு நகைப்புக்கு உள்ளானது இல்லையா? இந்த தகவல அவங்க வந்து பரப்புறாங்க. இதையே தான் வந்து நம்புறாங்க. இப்ப இந்த அரசியல வந்து நம்ம மக்கள் இடத்துல எப்படி எடுத்துட்டு போணும்? அண்ணன் சொன்னாங்கல்ல, நம்ம மக்களுக்கு எவ்வளவோ பாடங்கள வந்து குடுத்துட்டோம். மக்கள் வந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு பாடத்த சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத எடுத்துக்கிட்டு தான் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அத வந்து எப்படி கையாளுறதுங்கிறத தான் நம்ம கத்துக்கணும் இனி வர்ற காலங்கள்ல. சோசியல் மீடியால இனிமே நாம் தமிழர் கட்சி இன்னுமே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த என்டிகே 2.0 சொல்லிட்டு தம்பிகள்லாம் ஒரு விஷயம் கையெழுத்திட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இன்னும் சோசியல் மீடியால நீங்க ஒண்ணு ஃபாலோ பண்றீங்க, நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இன்னுமே பெட்டரா நம்ம இன்னும் ஒர்க் பண்ணணும். ஏன்னா அவங்கலாம் ஒரு கூட்டா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்க ஒர்க் பண்றாங்க. ரூட் இருக்கு, பென் இருக்கு. நமக்கு அப்படி இல்ல, நம்ம தான் ஒர்க் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால ஒர்க் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ரூட் இருக்கு, பென் இருக்குங்கல பணம் இருக்கு. இல்லைங்களா? பணம் வந்து கோடி கோடியா கொள்ளடிச்ச பணம் இருக்குது. ஆ அந்த பணத்த வச்சு தான் அவங்க இதெல்லாமே செய்றாங்க. சமூக வலைதளங்கள்ல வந்து மற்ற எல்லா கட்சியை விடவும் உண்மையாகவும், நேர்மையாகவும், வலிமையாகவும் இருக்கக்கூடிய ஒரே வந்து கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். நாம் தமிழர் கட்சியின் ஐடி விங் மட்டும் தான் இப்ப வரைக்குமே வலிமையா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எந்த இடத்துல நம்ம தோற்றோம் அப்படி தோற்றோம்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல விட்டோம்னா, அவர்களுடைய வதந்திகள், பொய் சரிங்களா? இத வந்து மக்கள் இடத்துல சீக்கிரம் வந்து போய் சேருது. தந்திய விட வந்து வதந்தி தான் வந்து அதிகமா வந்து மக்கள் இடத்துல போய் சேரும். அதுதான் சேர்ந்துட்டு இருக்கு. அத வந்து நம்ம ஃபேக்ட் செக்கிங் மாரி நம்மளே இருந்து அத செய்து இந்தந்த தகவல்லாம் வந்து மக்களுக்கு தவறாக பரப்பப்படுதுங்கிறத எடுத்துட்டு போணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா இளைஞர்கள் கையில இருக்கிற அந்த மொபைல் வந்து அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தகவல்கள் மாற்றப்படுது அப்படிங்கிறது இது ஒண்ணுதான். விஜய விமர்சிச்சது நாம் தமிழர் கட்சியோட இந்த மாதிரி வாக்குகள் சரியதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவர எப்படி விமர்சிக்காம இருக்க முடியும்? இப்ப அவர் ஒரு நடிகரா இருந்திருந்தாருன்னா விமர்சிக்காம இருக்கலாம். இல்லைங்களா? இப்ப அவரு ஒரு நடிகரா இருந்தாருன்னா ஒரு அரசியல்வாதியா வந்துட்டாரு. அப்ப அவர் ஒரு கருத்த வந்து மக்கள் முன்னாடி முன்வைக்கிறாரு. தமிழ் தேசியமும், திராவிடமும் ஒண்ணுங்கிறாரு. அப்புறம் அவர விமர்சிக்காம என்ன பண்ண முடியும்? இப்ப தமிழ் தேசியமும், திராவிடம் எப்படி ஒண்ணாக முடியும்? ஒண்ணாக முடிஞ்சதுன்னா, ஆ இப்ப வந்து காங்கிரஸும், டிவிகேவும் ஒண்ணா இருக்காங்கல்ல. அது எப்படி சாத்தியமா இருக்கு? தமிழ் தேசியமும், திராவிடமும் ஒண்ணுன்னு எந்த வகையிலயுமே வந்து அத ஒத்துக்கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு அரசியல வந்து மக்கள் இடத்துல முன்வைக்கிறாங்க. அப்ப இத்தன வருஷமா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க நாங்க அத விமர்சிக்காம என்ன செய்வோம்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கு கொள்கை இல்லன்றது கொள்கை அல்ல அப்படிங்கிறது தெரியுது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 200 கோடிய விட்டுட்டு வந்துட்டாரு. 500 கோடிய விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்றோம். நாங்க வந்து இன்னொரு கருத்த நான் முன்வைக்கிறேன். என்னன்னா, சினிமா துறையில் 200 கோடிகளும், 500 கோடியும் புழக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அது என்னோட கேள்வி. இப்ப எல்லாமே அது வந்து ஒரு ப்ரொஃபஷன். அது வந்து ஒரு துறை. இல்லைங்களா? அது ஒரு வேலை. இப்ப எப்படி வந்து ஒரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்களோ, டாக்டர் இருக்காங்களோ, மற்ற ஒரு துறை சார்ந்த நிபுணர்கள்லாம் எப்படி இருக்காங்களோ, அதுபோல அதுவும் ஒரு துறை. அதுலேருந்து வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. அந்த துறையில் மாத்திரம் எப்படி வந்து 200 கோடி, 500 கோடி வந்து பணப்புழக்கம் எப்படி வந்ததுங்கிறத முதல்ல அவங்க சொல்லணும். ரஜினிகாந்த் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கார். நான் கருப்பு பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவரே வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்ப அந்த துறையில இருக்கிற மற்ற தொழிலாளிகளுக்கு இந்த சம்பளம் வந்து போகுதா? லைட்மேன்லேருந்து அந்த அத நம்ம கேள்விக்குள் இப்ப மக்களுக்கு நீ வந்து நல்லது பண்றது இருக்கட்டும். உன் துறை சார்ந்த மற்ற எல்லோருக்கும் வந்து அது போகுதான்னு. சுந்தர் சி வந்து ஒரு இதுல சொன்னார்ல, பெரிய ஹீரோஸ் வச்சு பெரிய பட்ஜெட் படம் எடுத்தா நான் பெரிய ஹீரோஸ் மட்டும் வச்சு எடுக்க மாட்டேன். ஏன்னா இருக்கிறதுல பாதி வந்து தயாரிப்பாளர்ட்ட இருந்து வாங்குற பாதி பணம் அவங்களுக்கே போயிடுது. மற்ற எல்லோருக்கும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அது வந்து ஒரு கொள்ளை தான அது. அது ஒரு கொள்ளை, அது ஒரு திருட்டு, அது ஒரு ஊழல் மாரி தான் அது. அத தான் மக்கள் புரிஞ்சுக்கணுமே தவிர 200 கோடி